Taste the Daily. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் பகுதியைச் சேர்ந்த இளைஞர் கடலூர் மத்திய சிறையில் உயிரிழந்ததை அடுத்து இறப்பில் சந்தேகம் இருப்பதாக கூறி உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கஞ்சா விற்பனை செய்யப்பட்ட வழக்கில் சிறையில் இருந்த முகமது அப்தாலி கடலூர் மத்திய சிறையில் உடல்நலக்குறைவு ஏற்பட்டு உயிரிழந்தார். இந்நிலையில் அவரது மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக கூறி அமரர் ஊர்தியை சிறைபிடித்து கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே மின்கம்பத்தின் மீது இருசக்கர வாகனம் மோதி ஒருவர் உயிரிழந்தார். திருத்தணி அருகே காசிநாதபுரம் பகுதியில் இருசக்கர வாகனத்தில் சென்ற விவசாயி சுப்பிரமணி சாலையோரம் இருந்த மின்கம்பத்தில் மோதி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். அப்பகுதியில் ஆபத்தான முறையில் சாலை ஓரத்தில் உள்ள மின்கம்பங்களை வேறு இடத்தில் மாற்றி அமைக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் வலியுறுத்துகின்றனர். ஸ்டாலின் அரசின் மாவட்ட நிர்வாகம் மற்றும் மின்சாரத்துறையின் அலட்சியத்தால் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவில் அருகே வட்டமலைக்கரை ஓடைக்கணைக்கு தண்ணீர் வந்ததை அடுத்து மலர் தூவி பொங்கல் வைத்து விவசாயிகள் பொதுமக்கள் வரவேற்றனர். வெள்ளக்கோவில் அருகே உத்தமபாளையத்தில் வட்டமலைக்கரை ஓடைக்கணைக்கு பரம்பிக்குளம் ஆழியாறு பாசன வாய்க்கால் மூலம் கள்ளிப்பாளையம் அருகிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டது. வரவேற்கும் விதமாக பாசன விவசாயிகள் பொதுமக்கள் ஆகியோர் செட்டிப்பாளையம் அருகே பொங்கல் வைத்து இனிப்புகளை வழங்கி கொண்டாடி மகிழ்ந்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் சித்தூர் அருகே உள்ள கண்மாயில் அடையாளம் தெரியாத பெண் சடலம் மிதந்தது அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சித்தூர் பெரிய கண்மாய் தென்கலங்கு பகுதிகள் இறந்த நிலையில் பெண் சடலம் அரை நிர்வாண நிலையில் மிதந்தது. மேலும் அப்பகுதிக்கு அருகில் ஒரு ஜோடி பெண் காலனியும் குழந்தையின் ஒற்றை காலனியும் கிடப்பதால் மேலும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தற்கொலையா, பாலியல் வன்கொடுமை செய்து கொலையா என மக்கள் கேள்வி எழுப்புகின்றனர். ஸ்டாலின் ஆட்சியில் பெண்களின் பாதுகாப்பு நாளுக்கு நாள் கேள்விக்குறியாகி வருவதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர்.